சித்ரா பௌர்ணமி சிறப்பான முறையிலே அமைந்திருக்கின்றது. நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியும் நல்லபடியாக அமையும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று சொல்வார்கள். பத்திரம் என்றால் இலைக்கு பெயர், புஷ்பம் என்றால் மலருக்கு பெயர். அப்படி நல்ல மலரும் சித்திரகுப்தருக்கு பிரியமானது தாமரை மலர் என்று சொல்லுவார்கள். அந்த தாமரை மலர் நல்ல மலரட்டும், ஆட்சியும் நல்ல விதமாக வளரட்டும். இந்த உலகம் ஆன்மீகத்தோடு பக்தியோடு வாழ வேண்டும். எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ குறைபாடுகள்லாம் இருக்கின்றது. அந்த குறைகள்லாம் தீர்வதற்காகத்தான் நாம் சித்திரகுப்த பெருமானை சித்ரா பௌர்ணமி என்று வழிபாடு செய்கின்றோம். அது நம்முடைய சின்னாண்டிபாளையம் செய்த பெரிய தவ புண்ணியம். எந்த பகுதியிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய சின்னாண்டிபாளையத்துக்கு அமைந்திருக்கின்றது. அந்த சின்னாண்டிபாளையத்தில் அமைந்திருக்கின்ற எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற சித்திரகுப்த பெருமானுக்கு மாதந்தோறும் விழா நடத்தி கொண்டு வருகின்றார். அதில் மிகச் சிறப்புடையது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த விழா. அதிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பலன் பெற்று இறைவனுடைய திருவுளை பெறுகின்றார். ஆகையினாலே யாருக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளாம் தீர்ந்து சிறப்பாக வாழ வேண்டும். அதில் விழாக்களுடைய பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் எல்லாம் சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த கோவில் பிரமாதமாக அமைய வேண்டும், புதியதாக அமைந்து அடுத்த ஆண்டிலே இன்னும் சிறப்பாக பொலிவரும் என்பதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய ஆசிரியை வழங்குகின்றோம்.